ஆமா. அப்ப வாசி யோகம். அடுத்தது வாசி யோகம். வாசி யோகம்னா என்னன்னா வெறும் வாசின்றது வெறும் நம்ம காற்றை ஏற்றி இறக்கி அது மட்டும் வாசி யோகம் கிடையாது. வாசி யோகம்னா வானா சக்தி, சீனா சூரியன். அப்போ இந்த சந்திரக்கலையில ஓடுறத சக்தி, இது சூரியகலை. சூரியகலை உடல் சூடா இருக்கும், இது கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். ரெண்டு அக்னிகலை சேர்ந்து இயங்கும். சில நேரத்துல சில அக்னிகலை சூரியன்லயும் இயங்கும், சந்திரன்லயும் சேர்ந்து இயங்கும். ரெண்டுலயும் இயங்கும். அதுக்கு நீங்க ஒரு உதாரணம்னா, பெண்கள் ஜடை போட்டீங்கன்னா அது 3 பிரி. ஆனா நம்ம ஜடையில பாத்தீங்கன்னா 2 பிரி இருக்கா மாதிரிதான் இருக்கும். ரெண்டு பின்னல் மாதிரி இருக்கும். ஆனா அது 3 இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம சுவாசமும். ரெண்டு சுவாசம் இருந்தாலும் இந்த 3வது சுவாசம் ஏர்லி மார்னிங்ல கொஞ்சம் அது மெதுவா அப்படியே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் ஏறி இறங்கும். சோ அதுதான் இவங்க பிரம்ம முகூர்த்தம் சொல்லுது. பிரம்ம முகூர்த்தம்னா ஒண்ணு இல்ல, பிரம்மம்னா ஒளின்னு அர்த்தம். ஒளினா கடவுள். பிரம்மம், முகூர்த்தம் சேர்றதல், இறை ஒளி சேரும் நேரம். நம்ம உடம்புல எல்லா மனிதனுக்கும் இறை ஒளி சேரும் நேரம் அந்த விடிகாலையில ஒரு 3ல இருந்து அந்த 4. அதுக்காக அந்த டைம்ல அந்த அபியாச பயிற்சி அந்த எழுந்திருக்கணும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இயற்கையாவே எல்லா மனிதனுக்குமே ஆனாதான் விடிகால் நல்லா தூக்கம் வரணும். ஆமா ஆமா. நீங்க 12 மணிக்கு 1 மணி வரைக்கும் பறந்து முடியாது. ஆனா அந்த 2-3 மணிக்கு மேலச்சா எல்லாருமே அந்த 2:30ல இருந்து அந்த 3:30-4 வரைக்கும் ரொம்ப நல்லா 6 வரைக்கும் நல்லாவே தூக்குவாங்க. ஏன்னா அப்போ மனம் அந்த இறை ஒளியோட அந்த இறை ஒளி வெட்ட வெளியில இருந்து வரக்கூடிய அந்த இறை ஒளி கொஞ்சம் நமக்குள்ள ரிசீவ் ஆகும். எல்லா மனிதனுக்கும் இல்லைன்னா மனிதன் மிருகம் ஆயிடும். இன்னைக்கும் கொஞ்சம் தர்மம் தழைத்துவம் இருக்குன்னு சொன்னதுக்காக அந்த ஒரு செயல் இருக்கு. எல்லா மனிதன் அவன் கணவன் மனைவி கிட்டே அன்பா இருக்கான், குழந்தைகிட்ட அன்பா இருக்கான் இல்லையா? எல்லா மனிதர்கிட்ட இருந்தாலும் ஒரு மனிதன் தன் அன்பை ஏதோ ஒரு விஷயத்துல வெளிப்படுத்துறான். சோ அதுக்கு காரணம் இந்த சிஸ்டம் இந்த மாதிரி ஒர்க் ஆகுது இல்ல. சோ இதுதான். அப்போ வாசியோகம் என்பது என்னன்னா, இந்த 2 கலைகளையும் முதல்ல சுவாச கலைகளை இணைக்குது. இது வாசியோகத்தோட ஒரு பார்ட். அதுக்கப்புறம் அக்னி கலைகள். இப்ப நம்ம கண் வழியா பாக்குறோம். இந்த கண்ணுல சூரிய அக்னி, இந்த கண்ணுல சந்திர அக்னி இல்லையா? நம்ம சிந்திக்கும் போது இங்க இருந்து அந்த மூல அக்னி இது இங்க இருக்கும். இதுலயும் சேர்ந்து போகும். நான் சொன்னேன் இல்லையா, சூரியன்லயும் மூல அக்னி கலந்து போவோம். இதுலயும் இதுதான் அமாவாசை பௌர்ணமி கூட அந்த சில சொல்லுவாங்க. இந்த 2 சேர்ந்து மாறி மாறி இருக்கு. அப்போ இந்த அக்னி கலைகளை இணைக்குது. அப்போ நம்ம தியானத்துல கண்ணை மூடி இருக்கும்போது சுவாச கலைகள் வாசி பயிற்சி பண்றோம். அப்ப கண்ணை மூடி தியானத்துல இருக்கும்போது இந்த அக்னி கலைகள் இணையும். அப்போ அக்னி கலைகள் இணையும் போது அது ஜோதி கலைகளா மாறும். அப்ப ஜோதி கலைகள் இணையும். அப்ப அது வாசியோகம். ஜோதியில சக்தி சிவம் இருக்கும், அக்னிகள சக்தி சிவம் இருக்கும், சுவாசத்திலயும் சக்தி சிவம் இருக்கும் இல்லையா? இப்படி இயங்கும். அப்புறம் ஜோதி கலையில நம்ம ஆத்மால போய் ஆத்ம ஒளி நமக்குள்ள உச்சியில இருக்கு. பொதுவா பேசுவோம், அது உள்ள எங்க இருக்கு அதெல்லாம் அத்து ஆளாளு கொஞ்சம் சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த சுடர் உள்ள இருக்கு. அது வெளிப்படக்கூடிய இடம் புருவ மத்தி, உச்சி. உச்சியில இருக்கு நம்ம சொல்லுவோம். பொதுவா உச்சி சிரஸ்ன்னு சொல்லுவோம். கொஞ்சம் உள்ளதான் இருக்கு. ஆனா உச்சியில நம்ம அதை ஆக்டிவேட் ஆகும், இங்க ஆக்டிவேட் ஆகும். பொதுவா இங்கதான் நிறைய. அதனால முதல்ல பயிற்சி கொடுக்கும்போது புருவ மத்தியை எல்லாரும் தொட்டு காட்டுறது காரணம் அங்கதான் உள்ள இருக்க அந்த ஒளி இது வழியா தான் செல்லும். அப்ப அந்த 3 ஜோதி கலைகளும் இணையும் போது அது இணைந்து இந்த 2 சூரிய சந்திர கலை இணையும் போது ஜோதி கலை இணையும் போது அது நேரா இந்த சுடருக்கு போய் சென்று அடையும். சென்று அந்த ஜோதியை நல்ல பிரைட் ஆகும். உச்சியில இருக்க ஜோதி, அந்த ஜோதி பிரைட் ஆகும்போது ஆண்டவருக்கு வரக்கூடிய ஜோதியை பெறும். அந்த ஜோதி நமக்குள்ள பதிவாயிடும். அந்த ஜோதி நம்ம மனசு நமக்குள்ள ஒளி உடல்ல இதாயிடும். அப்ப நமக்கு ஒரு நிதானமா சிந்திக்கக்கூடிய இதெல்லாம் கிடைக்கும். ஒரு இதெல்லாம் நமக்கு வரும். அப்போ இந்த இடத்துல இந்த நம்ம சுடர் வா, இறைவன் சி, 2 இணைக்குதான் வாசியோகம். இப்ப இத்தனை படிநிலை சுவாசங்களை இணைக்குது, அக்னிகளை இணைக்கிறது ஒரு வாசியோகம், ஜோதிகளை இணைக்குது வாசியோகம், நம்ம ஆன்ம ஒளியும் இறை ஒளியும் சேர்க்குது வாசியோகம்.
சி என்ற நெருப்பும் வா என்கிற ஆகாயமும் இணையில அப்படிங்களா? சி என்ற சிவம், சிவம். வா என்ற சக்தி. சக்தியா? சக்தின்னா என்ன அர்த்தம்? நம்ம பெறக்கூடியவங்க. பெண், ஆண். ஆண்னா என்ன? இப்ப பெண்கள் சம்பாதிக்கிறாங்க. பொதுவா பெண் பெறக்கூடியவள். இப்போ ஒரு கரு உற்பத்தி போது பெண் தன் ஆணுடைய உயிரணு தானே வாங்குறேன். அப்ப பெறக்கூடியவள், ஆண் கொடுக்கக்கூடியவள். அதனால பெண்ணுக்கு சக்தி, ஆணுக்கு சிவம். சிவம் அப்படி வச்சிருக்காங்க. சோ அதனால அப்போ ஒளிரக்கூடிய தனி இண்டிவிஜுவல் தனியா ஒளிரிப்பா யாராவது அதுதான் வல்லுநர் சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாரும் ஆண் கடைசி ஆண் ஆயிடுவோம். அதனால நம்ம சுயமா பிரகாசம் பண்ணி கொடுக்குறோம் மற்ற உயிருக்கு. நாம பெறல இறைவன்கிட்ட இருந்து நாமளே ஒரு இறை ஜோதியா மாறி கொடுக்கும்போது நம்ம சிவம் ஆயிரும். அப்பதான் உண்மையான ஆண் அப்படின்னு சொல்றாரு. அண்ணன் கொடுக்கக்கூடியவன், பெண்ணை பெறக்கூடியவன். சோ அது அதனாலதான் இதை நம்ம இந்த சுடரை வான்னு சொல்றதும் இறைவனை சீன்னு சொல்றோம். சோ இரண்டு இணையதான். அப்ப வாசியோகத்தை இத்தனை படி நிலைகள் இருக்கு. இதெல்லாம் என்னங்க தனித்தனியா செய்யணுமா? அப்படி இல்லை. ஒரு பயிற்சி செஞ்சா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருக்கும். சோ இதுதான் வாசி யோகத்தோட சிறப்பு. இப்ப நம்ம பொதுவா எல்லாரும் நினைச்ச வாசி யோகம்னா வெறும் மூச்சு காத்து அப்படி கிடையாது. இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு, இத்தனை படி நிலைகள் இருக்கு வாசி யோகம். அதுக்கப்புறம் ஞான யோகம் அப்படின்னு இப்ப குரு வச்சாரு. அதுக்கப்புறம் நான் ரெண்டாவது குருகிட்ட கத்துக்கிட்டேன். அப்புறம் நான் குரு அவர் என்னை நியமிச்சார், நீ பாத்துக்கப்பா, நீ உதவி சொல்லி நீ பயிற்சி நல்ல நிலையில இருக்கிறது கொடுத்தாரு. அப்ப நான் என்ன செஞ்சேன்னா அப்படியே இந்த மாதிரி பண்ணி ஞான யோக மார்க்கம்னு ஒரு வெப்சைட்டுக்காக அது போட்டோம். அப்ப ஞான யோக மார்க்கம் அப்படின்னா அப்ப ஞான யோகம்னா என்ன? அப்போ எல்லாம் ஒண்ணுதானாங்க? இல்ல, அந்த மாதிரி இறைவனர்களை பெற்ற பிறகு நம்ம ஆகுமா? ஞானம்னா அறிவு. இப்ப நாம குள்ள இருக்க அறிவை கொண்டு இறைவனுடைய ஒளியை பெற்ற இறைவனுடைய அறிவை பெறுவது, இறைவனுடைய அறிவையே பெறுவது, அவன் சக்தியை பெறுவது ஒரு நிலை, ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் அவன் அறிவை பெறுவது. அப்படி அறிவை பெறும்பொழுதுதான் நாம இந்த மாதிரி பாடல்களுக்கு சித்தர் பாடல விளக்கம் சொல்லணும். இல்லைன்னா முடியாது. அது ஒரிஜினல் அது டெப்த். இப்ப எல்லாரும் எல்லா குருமார்களும் அவங்க அனுபவத்தை ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுவுமே தப்பு கிடையாது. இப்ப நான் ஒரு அனுபவத்தை சொன்ன நாம தான் உயர்ந்தது, ஏன் சொற்பொழிவு தான் நான் சொல்ற அர்த்தம் உயர்ந்ததுலாம் கிடையாது. அவங்க அனுபவம் சொல்லுவாங்க. ஆனா எல்லாமே சரிதான், எல்லாமே சரிதான். அதுல எந்த மாற்று கருத்துல. இப்ப இப்ப நானே 20 வருஷத்துக்கு முன்னாடி சில விளக்கங்கள் இல்லை. ஆனா இப்ப அதோட டெவலப் ஆகுது அந்த விளக்கத்துக்கு. இப்ப நான் அதுக்காக தனியா புக்கு போட்டிருந்தேன்னா இப்ப நீங்க அதை படிச்சீங்கன்னு வச்சுங்களேன், என்னங்க இப்படி எழுதிருக்கீங்க, அப்ப இன்னும் அட்வான்ஸா சொல்லலாம். இன்னும் அட்வான்ஸ் போயிட்டே இருக்கும். அறிவு விருத்தி ஆகினே இருக்குது. அப்போ டெப்த் போதும். ஒரு சின்ன உதாரணம், போதும் என்ற மனனை பொன் செய்யும் மருந்து அப்படின்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? எல்லாம் வருமானம் போதும்னு நினைச்சா நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும், சம்பாதிக்கலாம். ரொம்ப ஆசைப்பட்டதான் தப்புலாம் செய்ய வேண்டியதா இருக்கு. அப்போ நம்ம பொன் செய்ய முடியல, நமக்கு ஓரளவுக்கு நம்ம ஆசைப்பட்டது சம்பாதிச்சுட்டு நம்ம இது பண்ணலாம். ஆனா ஆக்சுவலி அது ஒரு பார்ட். இது ரொம்ப ஆசைப்படாத உனக்கு இருக்கிறத வச்சு காலத்தை தள்ளுன்றாங்க. ஆனா அப்படி இன்னைக்கு இருக்க முடியுமா? விலைவாசிகள் உயர்ந்துகிட்டே போகும். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி 400 ரூபாய், அது 10 வருஷத்துக்கு முன்னாடி 400 ரூபாய் சிலிண்டர், இன்னைக்கு 1000 ரூபாய் தாண்டிடுச்சு. அப்ப எப்படி போகுதுன்னு இருக்க முடியும்? அப்ப என்ன அர்த்தம்னா, கெட்ட பழக்க வழக்கம் என்னைக்கு போகுதுன்னு நினைக்கிறோமோ மனம் அமைதி அடையும். இப்ப ஒரு கெட்ட பழக்கம் எல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, சிகரெட் குடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என் மனைவி கிட்ட போய் சொல்லணும், எங்க அம்மா கிட்ட போய் சொல்லணும், இல்ல எங்க குழந்தைகிட்ட போய் சொல்லணும், இல்ல ஒரு மது குடிக்கிற பழக்கம் அந்த எல்லாருக்கும் போய் சொல்லணும். ஏமா இதை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கோம். எங்க நமக்குள்ள பிராண சக்தி தங்கும், போயிட்டே இருக்கும், டிராப் ஆயிட்டு சிந்தனை பண்ணுங்க. தேவையில்லாத சிந்தனைகள் பண்ணும்போது போயிட்டே இருக்கும். ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களை சரி போதும், இதோட போதும், இனிமேல் வேண்டாங்க நம்ம நிறுத்திட்டோம்னா ஒரு கண்ணை அப்படி உட்கார்ந்த உடனே சுவாசம் சீரா போகும். பொய் சொல்லும் போதும் நம்ம ஏமாத்தும் போதும் சுவாசம் தாறுமாறா போகும். இறை ஆற்றல் வேஸ்டா போகும். நமக்குள்ள இந்த சுடருடைய ஆற்றல் வேஸ்டா போகும். நம்ம இந்த மாதிரி பழக்கங்களை இல்லைன்னும் போது உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் கிடையாது. அப்ப நீங்க உட்கார்ந்த உடனே தவத்துல உட்கார்ந்தாலும்
மற்றபடி சாதாரண ஒரு மனிதன் இருக்கவங்க கூட கெட்ட பழக்கம்னா அவனுக்கு சுவாசம் சீரா போகும். பிராணன் நிறைய வெளி செலவாது உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த பிராணன் அவன் மனதை சாந்தப்படுத்தும். மனசை அப்படிதான் கண்ட்ரோல் பண்ண முடியும், வேற எந்த வேலையும் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி அவன் சாந்தம் பண்ணும்போது அவனுக்கு சிந்தனைகள் நல்லா இருக்கும். அந்த சிந்தனைகள் மூலியமா அவன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கும்போது அவன் செல்வத்தை சேர்க்கலாம். குற்றமற்ற ஒரு செல்வங்களை சேர்க்கலாம், குற்றம் இல்லாத செல்வம் சேர்க்கலாம். இல்லீகலா போய் சம்பாதிக்கிறது இதுல சேர்த்தோம். அது திருப்தியும் இருக்கும். போதும், இது போதும், நம்ம அமைதி இருக்கு, இது இருக்கான். ஆனா சம்பாதிப்பாங்க அவங்களும் இதோட நிறுத்திட மாட்டாங்க. போதும் 3 வேளை சாப்பாட்டுக்கு இருக்கு அப்படின்னு இருக்க. தங்க வீடு வேணும், அதை மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே இருக்கு, எல்லாத்துக்கும் தேவைப்படுது. ஆமா, அதனால அவங்க ஞானிக்கும் காசு தேவைப்படுது. சோ அதனால இவங்க இந்த போதுமே. அப்ப இது ஞானம். இப்ப எல்லாரும் போதுன்னா எல்லாம் ஆசைப்படுறது எல்லாம் போதும், ஆனா கெட்ட பழகம் இன்னைக்கு போதும்னு நினைக்கணுமா? அப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்துக்கும் டெப்த் போகும். அதுக்கு ஒரு பாடலுக்கு விளக்கம் சொல்லுவான். இப்ப நீங்க ஒரு பாடல், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் ஒரு கொயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. இப்ப பொது விளக்கம்னு ஒண்ணு இருக்கு உலக மக்களுக்கு, சாதாரண ஆளுக்கு. எப்படின்னா இந்த மாதிரி 10 மாசம் கழிச்சு நம்ம பிறக்கிறோம், நம்ம அந்த உலக இச்சையில உலக ஆசைப்படி வாழ்ந்து இறந்து போயிடுறோம். ஆனா இதுல ஆக்சுவலி இன்னொரு ரகசியம் இருக்கு. எப்படின்னா நந்தவனம்னா இறைவன் இருக்க. அப்ப அண்டம் என்பது அண்டத்துல இறை ஒளி இருக்கு, இறைவன். இப்ப நம்ம இந்த உடலை விட்டுட்டு நம்ம போவோம், நம்ம சூட்சம வெளியில போய் இறை ஒளி வெளியே போயிடும். அவ்வளவுதான், சூட்சமம் இயங்காது, உள்ளுக்குள்ள இருக்க முடியாது, வெளியில போயிடும். அப்ப வெளியில அது போயிட்ட அப்புறம் அண்டத்துல போய் நிற்கும். அதாவது அது எவ்வளவு தூரம், அதாவது அதோட எனர்ஜிக்கு அவ்வளவுதான் போகும். போய் நின்றுட்டு முதல்ல கொஞ்சம் வருத்தப்படும், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மேல பார்க்கும், எல்லாம் வெளிச்சமா அங்கங்க இறைவனோட வெளிச்சம், அதெல்லாம் ஓரளவு ஒரு டிம்மா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த அடுத்த பிறகு நம்ம இது மாதிரி ஆகணும், நாமளும் அது மாதிரி ஆகணும். பல பிறகு நம்ம பார்க்கறோம், அங்க நிலையா இருக்கு. இந்த பிறகு இது நிலையா இல்லை, சேர்த்து போயிடும், வந்துடுறோம், இன்னொரு குடும்பத்துல பிறகுறோம், இன்னொரு ஊர்ல பிறகுறோம், நிலையற்ற வாழ்க்கை. அப்போ ஒருத்தர் அது நம்ம 4 பெருக்கல் கணக்கு போட்டா கூட 24 மாசம், ஒருத்தர் யாருன்னா 24 மாசம் திறக்கலாம் ஓரளவுக்கு. அதுதான் அந்த இது. வள்ளலார் கூட அதான் முதல் வருஷம்னா கொஞ்சம் திதி கொடுக்கணும், கொடுத்துவாங்க, மற்றபடி தேவையில்லை. ஏன் சொன்னார்னா அது பிறந்துடும், அதுக்கப்புறம் அது தேவையில்லை. அப்ப அந்த 24 மாசம் ஆனதும் நாம அப்ப அந்த நந்தவனம் அந்த வெட்ட வெளி, அங்க இருந்து அந்த எனர்ஜி, அவருடைய ஒளி ஆற்றல் வரல, அந்த ஒளி துகள் தான் இந்த உள்ள இருக்கு. இறைவன் இல்ல, இறைவனுடைய ஒளி துகள் தான் நமக்குள்ள இருக்கு. இறை நமக்குள்ள இருந்தா சண்டே இல்லையா, சச்சரவே இல்லையா, நாமளே போட்டி போறாம இல்ல. இறை தன்மை இருக்கு, தன்மை. அந்த சுடரை தான், அதான் நந்தவனத்தில் வர 4 மாதமாய் குயவனா இறைவன், அவன் தான் நம்மளுக்கு அந்த இதை தரான். வேண்டி கொண்டு வந்தான ஒரு தோண்டி அவன் ஒரு பாத்திரம் கொடுக்குறான். அந்த பாத்திரம் தான் இந்த ஒளி, இந்த துகள், ஒளி துகள். இந்த பாத்திரம் என்னன்னா நீர் இறைக்கும் பாத்திரம். அதுதான் இப்போ நீங்க அந்த காலத்துல கிணத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாடு கட்டி தண்ணி எடுத்து ஊத்தம், அப்புறம் அந்த மாடு பின்னாடி போவோம், அதான் தோண்டின்னு வாங்க. அதுதான் தோண்டி. தோண்டினா நீர் இறைக்கும் பாத்திரம். சோ இப்ப நீர்னா நம்ம ஞானத்துல என்ன சொல்லுவோம்னா பிராணன்னு சொல்லுவோம் நீரை. அதனால நம்ம சாஸ்திரம் சாங்கியம் தண்ணி விற்கிறது, அவர் தண்ணி தெளிச்சுது, தண்ணி விலை வருது, அதாவது நம்ம பிராணன்ல சுத்தம் பண்றேன்னு புரியுது. அப்போ இந்த சுடர் இறைவனுடைய ஆற்றலை எடுக்கக்கூடிய ஒரு பாத்திரம். அதான் நீர் இறைக்கும் பாத்திரம். நீர்னா இறைவனுடைய ஆற்றல், அதான் பிராணன், பிரணவ ஜோதி சொல்றாங்க, இறைவன் வரக்கூடியது. அந்த நீர் இருக்கும் பாத்திரம். அது நந்தவனத்தில் ஒரு ஆண்டிய அவன் 4 மாதமே குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. உள்ள கூத்தாடி உலக வாழ்க்கை போட்டு ஒரு நாளைக்கு உடைச்சிடறான், அது போயிடுது, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. சோ இப்போ இதுதான் நம்ம பயிற்சியில நம்ம உயரும் போது இந்த ஆற்றல், இந்த அறிவு எப்படி வருதுன்னா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. 89 வரைக்கும் எனக்கு ஒரு ஸ்லோகம் கூட தெரியாது, காயத்ரி மந்திரம் கூட தெரியாது. ஆனா இப்போ எப்படி இந்த அளவுக்கு நம்ம அதை இருக்கோம்னா, அந்த பயிற்சியில அனுபவத்துல அந்த ஆற்றலை பெறும்போது அதுலதான் அறிவு எல்லாமே இருக்கு. இப்ப எல்லா மனிதனும் அந்த மாதிரி 1-2 பெறாங்க லைஃப்ல, ஒரு 4-5 அறிவி பெறலாம் ஆண்டவருடைய. அவனுக்கும் மனிதனும் எல்லாமே பக்தி பண்றான், எல்லாமே செய்யறான், நல்ல காரியங்கள் செய்யறான்,
ஒரு ரவுடியோ இருந்தாலும் பொறுக்கியா இருந்தா கூட சில இடத்துல கருணையா நடந்துக்கிறான். சோ அப்ப வந்து அந்த ஆற்றல் கொஞ்சம் சேரும், அந்த வச்சு அவன் ஒரு நல்ல இது பண்ணும். அதனால அந்த அறிவை பெற சயின்டிஸ்ட் அதுல அதிகம், ஏன்னா அவங்க அந்த சிந்தனையில இருக்கும்போது அந்த அங்க வரக்கூடிய. சோ இதுதான் அறிவு. கொடுக்கப்பட்டதெல்லாம் அங்கிருந்து கொடுக்கப்பட்டதுதான். எல்லா அறிவுமே எல்லாமே விஞ்ஞானியா இருந்தாலும் இந்த உலகத்தை கண்டுபிடிய மனிதகுல சமுதாயத்துக்கு நல்லதும் அங்கிருந்து பெறப்பட்டுதான். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் ஜோதியை தர, நீ எடுத்துட்டு நல்லது செஞ்சீங்கன்னா என்கிட்ட வரலாம், கெட்டது செஞ்சீங்கன்னா பிறவி மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்ப. அவ்வளவுதான் அவர் தீரி, அவ்வளவுதான். அதோட முடிஞ்சிச்சு. அவர் ரோல், அவரு பங்கு உன் கையில கொடுத்துட்ட. என்னோட எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கேன் 24 hours. நீ நல்லவனோ கெட்டவனோ என்ன மாதிரி கேவலமான எதுவா இருந்தாலும் உனக்கு ஆற்றல் கொடுத்துட்டு நீ எடுத்து நல்லது செஞ்சீங்கன்னா என்கிட்ட வருவேன், கெட்டது செஞ்சீங்கன்னா மீண்டும் பிறப்ப. அவ்வளவுதான். இதுதான் கடவுளுடைய அவருடைய ரோடு. எவ்வளவுதான் சூட்சமும் அதுதான். இதுதான் அதை புரிஞ்சுக்கிட்டா. ஆமா. அப்போ இதுதான் ஞான யோகம். இப்ப நம்ம பயிற்சி பண்ணி அந்த அறிவை பெறலாம். இறைவன் கிட்ட இருந்து பெற்ற அறிவான். இப்ப நான் பேசுறதெல்லாம் கூட இறைவன் அந்த இறையாற்றல் இருந்து நீங்க, நான் இல்ல, நீங்க ஒரு நல்ல காரியம் ஒரு விஷயத்த நல்லா சிந்திச்சு சக்சஸ் பண்றீங்க, ஒரு 4 பேருக்கு பயன் ஆகுதுன்னா அது கண்டிப்பா அந்த அறிவு அங்க இருந்து வந்த. கண்டிப்பா. சோ இதுதான் ஞான யோகம் மார்க்கம் வச்சிருக்கோம்.